காசு குறைய குறைய என்ன வேலை வேணாலும் செய்ய தயாராயிருவாங்க. தொழில் சுத்தத்தோட திருடுறவெல்லாம் இருக்கான். ஒரு வீட்டுல ஒருத்தன் திருடிட்டு அங்கேயே சோப்பு போட்டு குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு காலையில வந்திருக்கான். என்னடா தொழில் சுத்த வேணுங்க, நம்ம வாட்டுக்கு இருக்க கூடாது, அதுக்கு தான் அந்த திருடன் ஜோக்குள்ள போறோம். ஏன்னா இதை வேணா திருடிட்டு போயிடுவான். இன்னொரு இடத்துல நகை இருந்துச்சு பணம் இருந்துச்சு எல்லாம் இருக்கு. ஆனா அவன் அதெல்லாம் எடுக்காம அந்த பிள்ளை வச்சிருந்த தாலியை போய் பிடிங்கிருக்கான். அந்த அம்மா சொல்லிச்சு, எப்பா நீ எதை வேணாலும் எடுத்துட்டு போ, இதை எடுக்காத. இல்லங்க என்னுடைய முதல் திருட்டு மங்களகரமா இருக்கட்டும். திருடின கடையிலேயே தொடர்ச்சியா திருடிருக்கான். என்னடா நான் ஃபேமிலி திருடுங்க, அது தவிர வேற எங்க போறது. அடுத்த நாள் திருட போனவன் ஒய்ஃபையும் கூட்டு போயிருக்கான். என்னன்னா எது எடுத்து தான் டிசைன் சரியில்லைன்றான். வாடி இங்கே பார்த்துட்டு எது ஒன்று எடுத்துக்க. ஆனா இன்னைக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், நம்ம மேடைக்கெல்லாம் போறப்ப ஜோக் சொன்னா சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லுங்க சிரிக்கிறான். நேற்று வரல விழுந்துட்டீங்க அப்படியா. உண்மையிலேயே பெரிய ஹோம் தேட்டர்லாம் பார்த்துருக்கீங்க, நம்ம சொந்தக்காரங்க தான் ஹோம் தேட்டர். ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பான், அவன் 5 பிரிச்சுட்டு போய் டம்முன்னு அடிச்சு உதச்சு. இந்த டால்பி நம்பர் செல்போனை வச்சுதான் நிறைய பிரச்சனை நடக்கும். ஆரம்பத்தில் அதை வச்சா நிறைய சொல்லுவோம், ரசிப்பாங்க. போறா வீட்டுக்குள்ள போறான், போன் வருது, நேர ஹாலுக்குள்ள போங்க. போயிட்டேன், அங்க டிராவை பிடிச்சிலுங்க, பழைய டிரா உள்ள துப்பாக்கி இருக்கா, இருக்கு, எடுங்க, எடுத்துட்டேன். நேர பெட்ரூம் போங்க. போயிட்டேன், அங்க படுத்திருக்கானா, ஆமா, சுடுங்க, சுட்டுட்டேன், தூக்குங்க, தூக்கிட்டேன், கொல்ல பக்கவா வந்துட்டேன், அங்க இருக்க கிணத்துல போடு. கிணறு இல்லையே, சாரி ராங் நம்பர். ரம்யா உங்க உட்காந்துக்கு நீ ஒரு ஆறுதல் தாப்பா பண்ணிருக்க. எந்த ஜோக்கு வராதோ நினைச்சுக்கிட்டு அந்த பக்கம் என் தங்க மகள் சிரிச்சு. அதனால அதை நம்பிதான் நான் வந்தேன். அதனாலதான் வந்தோடனே அதுக்கு எல்லாம் சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். முத்து சார், இந்த மொரட்டு சிங்கிள பத்தி அண்ட் காதல் கவிதை பத்தி ஏதாவது கடி ஜோக் இருந்தா சொல்லுங்க. கடி ஜோக்கா? ஒருத்தனுக்கு 6 விரல் இருந்துச்சு. அவனா எல்லாரும் அவனை பெரியசாமி பெரியசாமிட்டே கூப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் பேரே பெரியசாமி தான். அது ரம்யா கேட்டனால அதுக்கு இப்படி லூஸ் தனமா சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த பிள்ளை பேசுறது விடுங்க. அந்த உதவி செய்யறது மனித நேயத்தை பத்தி ஏதாவது நாம ஒண்ணு செய்வோம், அது விவகாரமா மாறி. இப்ப இந்த லாக்டவுனை பத்தியே பேசலாம். வெளியே மால் மூடி இருக்கு, தியேட்டர் மூடி இருக்கு, பேங்க் மூடி இருக்கு, ஏன் டீ கடை கூட மூடி இருக்கு. அப்படின்னு ஆம்பளை ஏன் வெளியே வரா? என்ன பொண்டாட்டி வாய மூட மாட்டேங்கிறான். ஒத்த வார்த்தையா சொல்றான், ஏய் எல்லாம் லூசுடி. நான் லூசு, நீ லூசு, உங்க அப்பா லூசு, குடும்பம் லூசுடா, லூசு போயிலுங்களா. ஒத்த லூசாண்டி சொன்னேன். ஒரு வார்த்தை தான் 3 தலைமுறைக்கு போய் 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு மனைவி. அப்ப 8ஆம் ஜென்மத்துக்கு எவ வருவா? குறுக்கேள்வி. அதனாலதான் சொல்றது அவ எப்படியாவது வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு வேணா, இப்ப எங்க அம்மா என் ஒய்ஃப் 2 பேருக்கும் வித்தியாசம். நான் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுங்க, ஐயோ என் தவன் விழுந்துட்டானே, என் பேரு ஊர்ல தவன் தான், ஐயோ என் தவன் விழுந்துட்டானே வேமா ஓடியா. இதே நான் விழுந்துட்டேன், என் மனைவி பாக்குறேன், கண்ணை நான் புடனே வச்சிருக்கேன், பார்த்து வர மாட்டேன். இல்ல எம்காம் படிச்சிருக்கா, படியை தாண்டி தரல. இவ்வளவுதான் வித்தியாசம். படிப்பை சொல்லிவிட்டாய். இந்த மாதிரி நேரத்துல ஏன்னா வேற யாரும் ஸ்பான்சர் பண்ண போறோம், நம்ம பேர் நம்ம தான் ஸ்பான்சர் பண்ணி. அதே போல இந்த செல்போன் தான் மெயினா சொல்லிட்டு வந்தோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப எத்தனையோ ஆப் வந்துச்சு, டிக்டாக், அந்த ஆப், இந்த ஆப், பேஸ்புக். ஆனா இதுல ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். என்னது? சுவிட்ச் ஆப். அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு டென்ஷன் கிடையாது. இன்னொன்னு, இந்த 130 நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால எவ்வளவு மன உளைச்சல் நிறைய இடத்துல பேப்பர்ல படிச்சிருக்கோம். மனைவி கணவனுக்குள்ள பெரிய பெரிய சண்டைகள் வருது பாத்துக்கிட்டே இருந்ததுனால. சொல்றேன் இல்ல, டாக்டரே கேட்டிருக்காரு, டாக்டரே கேட்டிருக்காரு. உள்ள வந்தோன்னே ஒரு மாதிரி நமச்சலா இருக்கு சார், உமட்டலா இருக்கு சார். டாக்டர் இருக்காரு, தலைவலி இருக்கா, வெளியே தான் நிக்கிறா. ஒண்ணுனா ரொம்ப சீரியஸா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மருத்துவமனை. அங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு காமெடி. போயிட்டு உள்ள உட்கார்றேன், வாங்க உட்காருங்க. என்ன செய்யுது, படக்கு படக்குன்னு கோவம் வருது சார். எப்ப இருந்து அதற்காக நீயாரா முட்டாப்பழ நீயாரா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அதே போல தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் டயர்ட் இருக்குது சார். ஒன்னும் ரொம்ப எல்லாம் கவலைப்படாது. 1 2 3 4 5 அப்படி எண்ணிக்கிட்டே இருங்க, அப்படியே டயர்டாகி தூங்கிடும். நன்றி சார், போயிட்டேன். மறுநாள் கேட்டாட்டாங்க, ஏன்னா தூக்கம் வந்துச்சா, எவ்வளவு என்னங்க, 6,83,044. தூக்கம் வந்துச்சா, காலை 8 மணியாக விடிஞ்சு ஆபீஸ் போயிட்டேன். வேற வேலையெல்லாமே அதவே எண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேற அடுத்தது யோசிக்கணும்ல. புரிஞ்சாக்கா ஜோக்கு? புரிஞ்ச முன்னாடி அப்படி கோபமா பார்க்க அவங்க கோபமா பார்க்கவும் நான் இந்த ஜோக்கு ஏதோ மாத்தி சொல்லிட்டேன்னு எனக்குள்ளே ஒரு பார்க்க 1 2 எண்ணுனாங்களாம். இவன் பார்த்தானா, அதாவது உண்மையை சொல்லி ஒருத்தனை அழ வைக்கிற விட பொய்யை சொல்லி ஒருத்தனை சிரிக்க வைக்கலாம். ஆமா, காமெடிக்குள்ள அந்த இது, அதனால தப்பு கிடையாது. ஆஹா, ரம்யா ஐஸ்வர்யா போகணும்னா என்னென்னமோ வரும்.
ரம்யா பாராட்டு சிரிக்குது கை தட்டுது சந்தோஷப்படுறீங்க. இந்த ஓரத்துல அஞ்சாவதா ஒரு ஜட்ஜு இந்த மாதிரி கை தட்டு சிரிக்குது. என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா? என் நண்பனை புகழ்ந்தாலும் புகழாட்டியும் பாராட்டானு என்னைக்குமே கை தட்டுவான். அதான் என்னைக்குமே மனசுல இருப்பாப்பு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த 2020 அழகாத்தான் தொடங்குச்சு. மகேஷ் எல்லாம் பீர் ஊத்தி கொண்டாடினாங்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில பால் ஊத்தி முடிஞ்சு வருமோன்னு பயந்தேன். நல்ல வேலைக்கு இடையில கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி எனக்கு என்னன்னா நம்ம நல்லா போகும்போது ஆரம்பிச்சு வைக்கிறாள் மட்டும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த 2020 எப்படி தொடங்கி தெரியுமா? காலையில 5:30 மணிக்கு பல்லு விளக்கிட்டு வெளியே நிக்கிறேன். உடனே ஆதவன் கேட்பாரு, பல்லெல்லாம் விளக்குனியா? எனக்கு அவங்க ஜோக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நானும் பேசி கவுண்டர் கொடுக்குறாளுக்கும் கொடுத்து நம்ம அப்பா எங்க போறீங்கன்னு கேட்டேன். எளவுக்கு போறேன் அப்படின்னா இந்த வரைக்கும் அப்படித்தான் நடந்துக்கிட்டு. அப்ப நான் சந்திச்சால எப்படி இருக்கேன் பாத்தீங்களா? அது போக டிவில ஒரு 3 சோசியல் உட்காந்து பேச்சு. எப்படி சார் இந்த வருஷம் எப்படி சார் இருக்க போகுது? 2020 சுக்கிர திசை, ராகு மூலம் கேது மூலம். இன்னைக்கு எல்லாருக்கும் மூலம் பூரா வீட்டுல உட்காந்துருக்கேன். 2020 அவர் ஆரம்பிக்கிறார் சோசியல். உங்களுக்கு இந்த வருஷமே பாசிட்டிவா இருக்குண்டார். கொரோனா பாசிட்டிவ் ஆகி போச்சுல. அதாவது நீங்க எதுவுமே சொல்ல வேணாம்ப்பா. சும்மாதான் நகைச்சுவை எப்பா என்ன 20 வருஷம் நண்பர் ஒரு நீ நட்பு ஆளே பாத்தீங்களாங்க சார் நான் உட்கார்ந்திருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா உனக்கு இருக்கிறனால ஈக்குவல் ஆகிக்கிறேன். நான் பாசிட்டிவ் நெகட்டிவா மாறிடும். ஆனா உண்மையிலேயே மயசு இவ்வளவு சம்பவம் நடக்குது ஆதவன் தெரியாத மாதிரியே இருக்காரு பாரு. ஆனா இதுக்கு உண்மையிலேயே இதுக்கு பாத்தியப்பட்டவர் அவர் தான். அவரு ஆரம்பிச்சது எங்க எதுவுமே தெரியாம அப்படியே அத்தியாரம் சொல்லுவார். நம்மளாம் மத்தவனுக்கு உதவி செய்ய பிறந்திருக்கோம்டா ஒருத்தர். அப்புறம் மத்தவங்க அதுக்கு பிறந்திருக்காங்க சொல்லும்போது நம்ம மாத்தி சொல்லிடக்கூடாது. நான் ஒரு வேன் போது வேன்ல இருந்து ஒரு பார்சல் விழுந்துருச்சு. என்ன சார் பார்சல் வந்து பின்னாடி 2 வீலர்ல வந்து பாத்துட்டேன். ஐயோ ஒரு எடுத்து 2 வீலர் வச்சுட்டு வேமாந்த வேனை விரட்டி போறேன். மறுபடியும் டேன் திரும்பும்போது ஒரு பார்சல் மறுபடியும் வச்சு போய் 6ஆவதா நிறுத்தி நிறுத்தியா என்ன வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க கூறு எடுத்தனமா ஒவ்வொரு பார்சலை கீழே ஓட்டிக்கிட்டே வரேன். நான் நல்லவனா இருக்க எடுத்து வந்தேன். கீழே வேணா விட்டு இறக்கி சப்புன்னு இவர இருக்கேன். நான் பேப்பர் பார்சல் போட்டுட்டு போறேன் ஒவ்வொரு ஏரியாவும். ஒன்னு யாரும் ஆளை தூக்கிட்டு வர சொன்னது. அது மாதிரி உதவி செய்யறத பார்த்தா மாத்தி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த 32 பற்களும் நாக்க கூப்பிட்டு பேசிருக்கு. நாக்கு நீ எடுத்தலாம் காமிக்கணும் போல. என்ன சொன்னாருன்னு கேட்டது அவர் நீட்டி வேற காமி. என்ன சொன்னாரு? இனிமேல் ஜோக் சொல்றது ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொண்டு போங்க. ஒரு ஊர்ல ஒரு பென்சிலா இவ்வளவு நிலைமைக்கு ஆளா போறோம்னு தெரியல. ஆனா ஆதவ ஒரு இடத்துல உண்மையே ஆனா எடுத்து காமிக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டியா கொண்டு போவோம். அதுக்குன்னு சில ஜோக்ஸ் இருக்கு. ஒருத்தன் சொல்லிருக்கேன் பெருமையா, என்கிட்ட 4 கார் இருக்கு மாப்பிள, 4 2 வீலர் இருக்கு, 2 டிராக்டர் கூட இருக்கு. ஆனா நான் ஒருத்தன் பொண்ணு தர மாட்டேங்கிறான் மாப்பிள. எந்த காராவது 2 வீலரா ஓட்டிருக்கேன் மாப்பிள ஓட்டல, அதே அவனு தர மாட்டேங்கிறான். சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியா சிரிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சி இன்னொருத்தர் மகிழ்ச்சி படுத்துறது. தொடர்ச்சி அந்த கலக்கு நிகழ்ச்சியில் இருக்க எல்லாருமே புண்ணியம் செஞ்சவங்க.